நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம். பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா in association with ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகம் நேயர்கள் அனைவனுக்கு அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த நாள் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், உடல் அளவில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், மனதளவில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு பெண்களோட சினைப்பையில் உண்டாகக்கூடிய சிஸ்ட் வகையான கட்டிகள், அதாவது ஒவேரியன் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒவேரியன் சிஸ்ட் எதனால் உருவாகுது, இதில் என்னென்ன வகையான கட்டிகள்லாம் இருக்குது, ஒவேரியன் கேன்சர்னால் என்ன வகையான பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த ஒவேரியன் சிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு வகையான சிஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்ட்டு பாலிசிஸ்ட். இந்த பாலிசிஸ்ட் அப்படிங்கிறது தான் டீனேஜ் வகையான பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் ஆர் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பிசிஓடி. இது இல்லாமல் ஒரே ஒரு சிஸ்ட் வகையான கட்டி பெருசாக இருக்குது அப்படின்னா அதை ஒவேரியன் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கட்டிகள் எதனால் உருவாகுது அப்படின்னா, நம்மளுடைய அந்த சினைப்பை பகுதியில் ஒவ்வொரு மாதமுமே கருமுட்டையை தாங்கி இந்த கிராஃபின் ஃபாலிக்கல் செல்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த செல் வளர்ந்து ஒரு 14வது நாள் கருமுட்டையை வெளியேற்றணும். ஆனால் தொடர்ந்து இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபாலிகுலார் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்ட் வகைகளே கருமுட்டையை வெளியான பிறகும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை லூட்டியல் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் தாண்டி சில வகையான கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதோட ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அதில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஸோ நம்மளுடைய அந்த கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த சினைப்பை பகுதிகள்லையும் எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் அந்த மாதவிடாய் உருவாகும் பொழுது கர்ப்பப்பையோட அந்த உள்வரியில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் டிஷ்யூ எப்படி உதிர்ந்து வெளியே வருதோ அதே மாதிரி ஓவரி பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ உதிரும். ஸோ அங்கே ஒரு ப்ளீடிங் உருவாகிறதுனால அதை நம்ம சாக்லேட் வகையான சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஸ்கேன் பரிசோதனையில் பார்க்கும்பொழுது அது நல்ல ரத்த நிறத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். இது எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயந்தான். இதனால் கருமுட்டை சரியாக உருவாகாது. முக்கியமாக அதீதமான ஒரு வலி இருக்கும். பீரியட்ஸ் அப்போ பார்த்திங்க அப்படின்னா அடிவயிற்றில் கத்தியால் வெட்டுறது மாதிரியான ஒரு வலி இருக்கும். நிறைய பேர் ஒரு பக்கத்தில் மட்டும் காலில் அதிகமான குடைச்சல் இருக்குது, காலை தூக்கியே வைக்க முடியல, திடீர்னு கால் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எண்டோமெட்ரியோட்டிக் வகையான சிஸ்டானால கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டெர்மாய்டு சிஸ்ட் வகைகளாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல உடம்பில் நம்மளோட ஹேர் பகுதிகளோ இல்லை வேறு சில டிஷ்யூக்களோ இருக்குது அப்படின்னா அதை டெர்மாய்டு வகையான சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு சிலருக்கு அந்த இடங்களில் மியூக்கஸ் செக்ரேஷன், அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சளிச்சவு பகுதிகளோட சுரப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம சிஸ்டோஅடினோமாஸ் மாதிரியான ஒரு கட்டிகள் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கேன் பரிசோதனை மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப அதிகமாக இருக்கிறது சிம்பிள் ஒவேரியன் சிஸ்டும் சாக்லேட் சிஸ்டும் தான். ஸோ இந்த மாதிரி இந்த கட்டிகளோட அளவு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் தான். ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு கம்மியாக இருக்கிறது, அதே மாதிரி சிலருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதோ இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாடியில் இருக்குது, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலுமே இந்த ஓவரி பகுதியில் சிஸ்ட் வகையான மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன். நிறைய பெண்கள்
அடிக்கடி வந்து ஹார்மோன் சம்பந்தமான மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிறது, இல்லை அந்த பீரியட்ஸில் உண்டாகக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்காக வலி மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிறது, இல்லை அவங்களுக்கு வந்து சிசேரியனை தொடர்ந்து ஒருவேளை இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து அவங்களுடைய கர்ப்பப்பையோட உள்பகுதிகளுக்கு வந்து போயிருச்சு, ஓவரி பகுதிகளுக்கு போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகலாம். ஸோ இந்த கட்டிகள் இருந்தது அப்படின்னா என்ன வகையான அறிகுறிகள் வந்து இருக்கும்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் அப்போ அதிகமான ஒரு வலி இருக்கும். அதே மாதிரி ஒரு காலில் மட்டும் நல்லா வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம அடிவயிறு பகுதியும் காலும் இணையக்கூடிய இடத்துல வந்து அதிகப்படியான ஒரு வலியும், சில பேர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஸோ சிலர் வந்து சொல்கிறது அடிவயிற்று பகுதியில் எனக்கு வந்து ஒரு கத்தியால் வெட்டுறது மாதிரியான ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. கூடவே வந்து அதிகப்படியான உடல் சோர்வு இருக்குது. உடம்பு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்னதான் நான் டயட் இருந்தாலும் என்னால் வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு முறை நீங்கள் ஸ்கேன் பரிசோதனை பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ கட்டியோட அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா CA-125 அப்படிங்கிற இன்னொரு டெஸ்ட்டும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கட்டிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, முதல்ல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஹார்மோனல் டயட்டை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இந்த ஹார்மோனல் டயட் சார்ட் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்குது. நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த டயட் சார்ட்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி ஸ்ரீகேர் வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம். ஸோ உங்களுக்கு இந்த கட்டிகள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ நேரடியாக அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்கள ஒரு முறை சந்தித்து உங்களோட உடம்போட தன்மை வாதமா பித்தமா கஃபமா இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, கட்டிகளுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து ஒரு ரீசனாக, ஸோ கூடவே உங்கள் உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் நல்லா எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான முறையான ஒரு உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், ஸ்ரீகேர் வகையான மருந்துகள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த கட்டிகள்லேருந்து முழுமையான ஒரு நிவாரணம் வந்து பெறலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது.
மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.